நெஞ்சுக்குழிக்குள் முள்ளும் முளைச்சா காதல் வந்ததென்று அர்த்தமா? பட்டாம்பூச்சிக்கு பல்லு முளைச்சா காதல் வந்ததென்று அர்த்தமா? அவுச்சந்தாலைக்குள்ள அவுசி வேடி போட்டு கிச்சு கிச்சு பண்ணும் காதல். உசுர மட்டும் விட்டு ஒவ்வொன்றாக தின்னும் கலகம் எல்லாம் பண்ணும் பொல்லாத காதல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த விழாவில் எத்தனை மணித்துளிகள் பேசலாம் என்பதை தீர்மானிப்பவன் நான் அல்ல. வடிவமைக்கிற ஒரு விழாதான், அரங்கத்தில் நிகழும் எதிர்பார்ப்புதான், தனக்கு முன்னால் பேசிய பேச்சாளர்களின் அதிர்வலைகள்தான் ஒரு பேச்சாளன் பேசுகிற நேரத்தை தீர்மானிக்கும் என்று நான் நம்புகிறவன். அப்படி பார்த்தால் நீண்ட இந்த விழாவில் நான் சில மணித்துளிகள் மட்டுமே பேசலாம் என்று இந்த அரங்கம் அசரீரியாக எனக்கு சொல்லுகிறது. அந்த சில நிமிடங்களையும் பயனுள்ள நிமிடங்களாக கழிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், கழியும் என்றும் நம்புகிறேன். 2 பேருக்கு நன்றி. என்னையும் சீனிவாசையும் பூமாலையால் பாராட்டிய தயாரிப்பாளர் சுரேஷ் என் முதல் நன்றி கூறுகிறார். என்னையும் இந்த விழா குழுவையும் பாமாலையால் பாராட்டிய சீமானுக்கு என் 2ஆம் நன்றி. ஒரு மேடை எதன்பால் வடிவமைக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு பேசுகிறவன் நல்ல பேச்சாளர். இந்த மேடையில் எல்லோரையும் வாழ்த்துவது மட்டும்தான் தர்மம் என்பதை புரிந்து கொண்ட சீமான் தன் இதயத்தின் ஆழத்திலிருந்து பேசியிருக்கிறார். அவர் பேசிய போது தொனியில் இருந்து கவனித்தேன். தொனி சொல்லும் ஒரு மனிதன் தொண்டையிலிருந்து பேசுகிறானா, உதட்டிலிருந்து பேசுகிறானா, நாவிலிருந்து பேசுகிறானா என்று. சீமான் பேசிய போது அந்த தமிழின் தொனி எனக்கு சொல்லுகிறது, இந்த மனிதன் இதயத்திலிருந்து பேசுகிறார் என்று. அந்த அன்பு நெகிழ வைக்கிறது. எத்தனையோ விழாக்களுக்கு போகிறோம். இந்த பாட்டு வெளியீட்டு விழாவுக்கு பாட்டு எழுதிய வைரமுத்து என்று சொல்லுவதோடு அவர்கள் நிறுத்திக் கொள்கிறார்கள் என்பதில் நான் வருத்தப்படுவதில்லை. ஏனென்றால் அதற்கு மேல் பேச ஆரம்பித்தால் பாட்டு வரிகளை தப்பாக சொல்வார்கள் என்று எனக்கு தெரியும். அதனால் என் பெயரோடு நிறுத்திக் கொள்வது உசிதம், உத்தமம், தமிழுக்கு செய்கிற தொண்டு என்று நான் கருதிக் கொள்வேன். ஆனால் இங்கே சீமான் பேசிய பொழுது, எல்லா இலக்கியத்திலிருந்தும் எடுத்து காட்டிய பொழுது, நானே என் படைப்புகளை ஒரு மீள்பார்வை பார்க்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். நன்றி சீமான். சுரேஷ், இனிமேல் எல்லா பாட்டு வெளியீட்டு விழாவுக்கும் சீமான் வந்தே ஆக வேண்டும் என்று ஒரு கட்டாயத்தை நீங்கள் ஏற்படுத்திவிடுங்கள். பூமாலை அணிவித்தீர்கள் எனக்கும் சீனிவாசுக்கும். பெரிய மாலை, தோள்கள் சுமப்பதற்கு எங்களுக்கு வலிமை இல்லை. அதை சுமந்து வருவதற்கு 2 பேர் வந்தார்கள். பேரறிஞர் அண்ணா ஒரு முறை மேடையிலே பேச போனார். அங்கிருந்து ராட்சச மாலையை சுமந்து வந்தார்கள். அண்ணா பார்த்ததும் நடுங்கி விட்டார். 2 அடி பின்னுக்கு போய்விட்டார். அவர் உயரம் குறைவு என்பதும் உங்களுக்கு தெரியும். 4 பேர் தூக்கி வந்த மாலையை தோளில் தொட்டு எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். மாலையிட்டு முடித்த பிறகு அண்ணா மேடைக்கு வந்தார். மற்ற மேடைகளுக்கும் இந்த மேடைகளுக்கும் ஒரு வேறுபாடு பார்க்கிறேன். அந்த மேடைகளிலும் மாலை அணிவிப்பார்கள், இந்த மேடையிலும் நான் அணிந்து கொண்டேன். ஒரே வித்தியாசம், மற்ற மேடைகளில் மாலைகளை கொண்டு வருவார்கள், நான் அணிந்து கொள்வேன். இந்த மேடையில் மாலையை சுமந்து வந்தார்கள், நான் புகுந்து கொண்டேன். அண்ணாவுக்கு பிறகு சுமந்து புகுந்து கொள்கிற மாலை எங்களுக்கு அணிவித்தவர் சுரேஷ் தான்.
சுரேஷ், உங்களுக்கு நன்றி. இது மொழியின் மீதும் இசையின் மீதும் நீங்கள் கொண்டிருக்கிற காதல் என்று கருதி உங்களை பாராட்டுகிறேன். சாமி இந்த படத்தின் இயக்குனர். சாமி தமிழ் திரைப்பட நிகழ்காலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனர். நன்மையோ தீமையோ பேசியாக வேண்டிய இயக்குனர். ஒரு நல்ல சிறுகதை எப்படி இருக்க வேண்டும் என்று கல்கி ஒரு முறை சொல்வார். ஒன்று, அந்த கதையை எல்லோரும் பாராட்ட வேண்டும், இல்லையில் எல்லோரும் திட்டி தீர்க்க வேண்டும். ரெண்டு மற்ற எழுத்தை எவரும் எழுதாதே. ஒரு படம் கொண்டாடப்பட வேண்டும், அல்லது இப்படி ஒரு படமா என்று சொல்லி உங்களை கொண்டாட வேண்டும் அல்லது திட்ட வேண்டும். சாமியின் படத்தை தவிர்க்க முடியாது. சாமிக்கு என்று ஒரு பிம்பம் இருந்ததல்லவா, அந்த பிம்பத்தை இந்த கங்காரு உடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னை தேடி வந்தார் சாமி. எனக்கு முதல் படத்திலிருந்து கனவு நீங்கள். சாமி எனக்கு தெரியுமா? தெரியாது. என் வீட்டுக்கு வந்தார். நான் இயக்குனர் சாமி, மிருகம் படம் எடுத்தவன், சமவெளி படம் எடுத்தவன், உனக்கு தெரியும், உன்னை கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று உட்காருங்க. நான் என்னுடைய முதல் படத்திலிருந்து நீங்க எழுதுன்னு நினைச்சேன். அப்படியா? ஆனா வர முடியல. நான் கேள்வி கேட்க மாட்டேன். என்னை தேடி வராதவர்களை நான் சிந்திப்பதே இல்லை, தேடி வந்த பிறகு நிந்திப்பதில்லை. உங்க பட்ஜெட் ரொம்ப பெருசுன்னு சொன்னாங்க. அவ்வளவு பணம் கொடுக்க எனக்கு எந்த படத்திலும் எனக்கு வலிமை இல்லை, அதான் நான் வரல. அப்படி என்றால் இந்த படத்தில் கொடுக்க வலிமை வந்து விட்டதோ? இல்லை, இந்த படத்தில் நீங்கள் தான் எழுத வேண்டும் என்று சாமி கிட்ட சொன்னேன். சாமி, எனக்கு கொஞ்சம் தமிழ் சினிமாவின் வியாபாரம் கொஞ்சம் தெரியும். பெரிய படம் அதுக்கு எனக்கு எவ்வளவு வாங்குறதுன்னு தெரியும். சிறிய படம் எவ்வளவு வாங்குறதுன்னு தெரியும். மூணாவது ஒண்ணு இருக்கு, மிகச்சிறிய படம். நான் அதிகமாக நேசிப்பது மிகச்சிறிய படங்களைத்தான். ஏனென்றால் பெரிய படம் என்பது கதாநாயகர்களுக்கானது, சிறிய படம் என்பது தயாரிப்பாளர்களுக்கானது, மிகச்சிறிய படம் தான் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கானது. நான் தொழில்நுட்ப கலைஞராக இருக்கவே ஆசைப்படுகிறேன். பணம் ஒண்ணும் எனக்கு தெரியும். இந்த படத்துக்கு பிசினஸ் தெரியாதா? ஃபர்ஸ்ட் காப்பி என்ன ஆகுன்னு தெரியும். இதில் சில பேர் மறைப்பார்கள். சினிமாவில் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. கர்ப்பமும் பட்ஜெட்டும் மறைக்க முடியாது. ரெண்டுமே தெரியும். சரி, எனக்கு இது போதும், அவ்வளவுதான். ஆனால் இந்த படத்தினுடைய பாடல்களை ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கமலஹாசனுக்கும் மணிரத்னத்துக்கும் சங்கருக்கும் எழுதுகிற அதே உயரத்தில் தான் எழுதியிருக்கிறேனே தவிர பணத்திற்காக எழுதுவதல்ல. ஏனென்றால் படத்தில் வருவது என் பெயர். என் பெயருக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும். அந்த பெயருக்கு பின்னால் என் வவுச்சர் வரப்போறதில்லை, என் பெயர் மட்டும்தான் வரும். அந்த பெயருக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை இறுதி மூச்சு வரை நான் காப்பாற்றுவேன் என்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். சாமி நல்ல கதை பண்ணியிருக்கார். ஒரு அற்புதமான கதை. ஒரு அண்ணன் தங்கை பாசத்தை வைத்து எடுக்கப்பட்ட உன்னதமான கதை. அதான் சொல்லுவேன், படம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சுரேஷ், உங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கலாம். தடைகளை தாண்டிவதுதான் வாழ்க்கை. எப்பவுமே ஒரு சொல்லுவாங்க, ரெண்டு தென்னை மரம் இருக்கு. ஒரு தென்னை மரம் நேரா இருக்கு, இன்னொரு தென்னை மரம் வளைஞ்சு இருக்கு. எந்த தென்னை மரம் மனசை கவரும்னு கேட்டாங்க. ஒருத்தன் சொன்னா நேர இருக்கிற தென்னை மரம் தான். போய் நேர இருக்க தென்னை மரத்தில் மனசு நேரே சென்று வழிக்கு மேலே போய் விடுகிறது. வளைந்திருக்கிற தென்னை மரத்தில் தான் ஒவ்வொரு வளைவிலும் மனசு உட்கார்ந்து 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 போகிறது. தடை இருக்கிற வாழ்க்கையில் தான் வாழ்க்கை சுவைத்து சுவைத்து திளைத்து திளைத்து மகிழ்ந்து மகிழ்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உழைத்து உழைத்து திளைத்து திளைத்து வாழ்க்கை முன்னேறுகிறது. எனவே தடைகளே இன்னும் கொஞ்சம் வா, துயரமே இன்னும் கொஞ்சம் வா. நான் இயற்கையை பார்த்து கேட்பேன், இயற்கையே எனக்கு இன்னும் கொஞ்சம் துன்பங்களையும் அதை வெற்றி கொள்ளும் திறமைகளையும் கொடு. துன்பமற்ற வாழ்க்கை ஒன்றுமில்லை. இது படத்துக்கு சில தடைகள் வந்தன. அந்த தடைதான் இந்த படத்துக்குரிய பெரிய ஒரு பெரிய ஊட்டம், ஊக்கம். அதை தாண்டி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். சாமி
சுரேஷ் கூட்டணி, சீனிவாஸ் கூட்டணி திருப்பி ஒரு படம் செய்ய வேண்டும், திருப்பி தொடர்ந்து படங்கள் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். தம்பி சிபி இங்கே பேசுகிற போது ஒரு சொல்லிவிட்டு போறார், கங்காறு அது குட்டியை வச்சிருக்கோம் வயிற்றுல, மிக உயரத்திற்கு குதிக்கும். 2 கேரக்டர் சொன்னாரு, 3வது கேரக்டர் தான் முக்கியமான கேரக்டர் கங்கா இருக்கு. எவ்வளவு உயரம் குதிச்சாலும் குட்டியை கீழே விட்டுறது. அந்த மாதிரி நீங்க எவ்வளவு உயரம் போனாலும் இந்த குழுவை மறந்து விடாதீர்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். சீனிவாசை பற்றி சொல்லி நிறைவுக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சீனிவாஸ் ஒரு அழகான பாடகர். அழகானங்கிறத நீங்க அடிக்கோடிட்டுக் கொள்ளலாம். ஒரு அழகான பாடகர், மென்மையானவர். சீனிவாஸ் இன்றைக்கு கலைஞனாக இருப்பதற்கு காரணமே ரசிகன். இன்னைக்கு சீமான் நீங்க பேசுற போது, சீமான் ஏன் இந்த இளமையா இருக்காரு ஏன் தெரியுமா? எல்லாரையும் வாழ்த்துறவன் இளமையா இருப்பான், ரசிக்கிறவன் இளமையாக இருப்பான். சூரியன் ரொம்ப பழையது, சூரியோதயம் நித்தம் புதியது. சந்திரன் ரொம்ப பழையது, சந்திரோதயம் நித்தம் புதியது. பூங்கொடி மிக பழையது, பூ அன்றாடம் புதியது. வாழ்க்கை எப்படித்தான், ஒவ்வொரு சனமும் புதியது. அந்த புதிதை ரசிக்க வேண்டும். அவர் மேற்கோள் காட்ட அடடா நம்ம மறந்து போறதெல்லாம் சொல்றாரே சீமான். நான் சின்ன வயசுல தேடி தேடி படிச்சிருக்கேன். தென்றல் நடந்து வருது. தென்றல் எப்படி வருது? மென்மையாக வருகிறது. அந்த மென்மையாக வருகிற தென்றலை வடக்கே இருந்து வருவது வாடை, தெற்கே இருந்து வருவது தென்றல், கிழக்கே இருந்து வருவது கொண்டல், மேற்கே இருந்து வருவது கோடை. இது 4 வகையாக காற்றை தமிழன் பிரித்தான். இந்த தென்றல் மட்டும் ஏன் வச்சான்னா, தென்றல் உட்கார்ந்து போகும், உங்களை தடவி கொண்டு போகும், கடந்து போகிற போது நலம் விசாரித்து விட்டு போகும், சட்டைக்குள் கொஞ்ச நேரம் சடுகுடுபாடி விட்டு போகும், நெற்றியின் வேர்வையை தொட்டு துடைத்து விட்டு போகும், காது மடல்களை வருடி விட்டு போகும், நரம்புகளை மெல்ல வீணை மீட்டு போகும், உங்கள் கண்களை ஒற்றி எடுத்து விட்டு போகும் தென்றல். இந்த தென்றல் எப்படி வருதுன்னு சொல்ல தெரியுமா? பணக்கார வீட்டு கர்ப்பிணியை போல பைய வந்தது தென்றல். நம்ம உழைக்கும் பெண்கள் பாத்தீங்கன்னா வயல்வெளியில தான் பிரசவமே பண்ணுவான். இவன் நான் நாத்திரிட்ட போது பிறந்தவன், இவ நான் களை எடுத்த போது பிறந்தவ, இவ நெல்லு குத்திட்டு போது வீட்டுக்குள்ள போய் போத்த இந்த பையனை. இது உழைக்கும் மக்கள். உழைக்கும் மக்களுக்கு சிசேரியன் கிடையாது. அவளுக்கு எதுக்கு சிசேரியன்? உழைக்கும் பெண்ணுக்கு அவள் தன்னை தானே வடிவமைத்துக் கொள்கிறாள். தன் பிள்ளையை தானே வெளியெடுத்து போட்டவள் தான் கருவாச்சியில் எழுதியிருக்கேன். ஆனா பணக்கார வீட்டுல அம்மா பக்குவம், அம்மா பக்குவம், இதான் சிசேரியன். பணக்கார வீட்டு கர்ப்பிணியை போல பைய வந்தது தென்றல். இதெல்லாம் சின்ன வயசுல படிச்சு ரசிச்சது. இன்னும் சொல்லும் போது அவள் ஆசையா இருக்கு. அவள் அழகி என்ன சொல்லுவீங்க? அவள் அழகி. அவளை படைத்து விட்டு பிரம்மன் சென்று குளத்திலே கை கழுவி கொண்டான், தாமரை பூக்கள் பூத்தன. மிச்சத்துல அவளை படைத்த மிச்சத்துல டஸ்ட்ல தாமரை பூ பூத்துச்சு. அவன் எப்படி? அதான் நான் எப்படி அங்க எப்படி நான் பாருங்க. அதான் கவிதை. மேடை ஒருத்தர் பேசிட்டு இருக்கான். அவள் கண்களிலே அஞ்சனபாரம், கூத்தலிலே பூபாரம், நெஞ்சிலே தனபாரம்னா கீழே ஒருத்த அபாரம். இவன் சொல்ல நான் நிறுத்திக்கிறப்பா, நீ தாண்டா கவிஞர். சீனிவாச கிட்ட வந்துட்டு அவர் நல்ல ரசிகர். எப்படிப்பட்ட ரசிகன் தெரியுமா? எல்லாரையும் நேசிப்பான். கேவி மகாதேவன் பாட்டை சொல்லுங்க, துடிச்சிருவான் அந்த ஆடு. இளையராஜா பாட்டு சொல்லுங்க, துடிச்சிருவார் அந்த ஆடு. இந்த நேரத்தில் தோழர்களே, இந்த நல்ல சபை, அற்புதமான ஆட்கள், அற்புதமான பத்திரிகையாளர்கள், தோழர்கள், இந்த நேரத்தில் நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த இசை வெளியீட்டு விழாக்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் மூலமாக இருந்தவன், தமிழ்நாட்டின் பொக்கிஷமாக இன்னும் இருப்பவன், கிராமத்து இசையை உலகத்தின் செவிகளுக்கு கொண்டு சேர்த்தவன், தமிழ்நாட்டு இசையை உலகமெல்லாம் வெள்ளை மாளிகை மறைக்கும் விநியோகித்தவன் உடல் நலம் இல்லாமல் படுத்திருக்கிறான். அந்த மகா கலைஞன் முழு நலம் பெற்று இன்னும் 30 ஆண்டுகளுக்கு இசையமைக்க இந்த சபையின் சார்பில் நான் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் சீனிவாசன் நானும் பேசுவோம், பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி இளையராஜாவை பத்தி, எம்எஸ்வியை பத்தி, ரகுமான பற்றி, அப்படி அந்த ரசிகன் 4 இசையமைச்சாரு, 4 பாட்டுக்கு மெட்டு கொடுத்தாரு, ஒரு பாட்டு எழுதி கொடுங்கள்னாரு. எழுதி கொடுத்தவர் தான் தாயும் கொஞ்ச காலம், தகப்பனும் கொஞ்ச காலம், நீயும் கொஞ்ச காலம், உன் நினைப்பும் கொஞ்ச காலம், சரித்திரத்து மன்னர்களும் கொஞ்ச காலம், அந்த சந்திரரும் சூரியரும் இன்னும் கொஞ்ச காலம். இது ஏன் சொன்னேன்னா, இந்த நிலையாமையை சொல்வதற்கு காரணமே அன்பு செலுத்து, வாழ்க்கையை துய், வாழ்க்கையை நேசி, மனிதர்களை மதி என்பதற்கான மூலம்தான் இந்த மாயாவாதமே தவிர உலகத்தை தூக்கி எறிந்து விட்டு போய் என்பதற்காக சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. அதுல நான் கட்டையில போற வரையில் சுதந்திரம் இல்ல, கருவறையில் வந்த எதுவும் நிரந்தரம் இல்ல எழுதியிருந்தேன். கருவழியா வந்த எதுவும் நிரந்தரம் இல்லைங்க. ஒரு தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்த எதுவும் இந்த பூமியில் நிரந்தரம் இல்லை. மலை இருக்கலாம், கடல் இருக்கலாம், ஐம்பூதங்கள் இருக்கலாம், கர்ப்பத்தின் வழியாக வந்த எதுவும் நிலை பெறுவதில்லை. அதிகபட்சம் நேனோ டெக்னாலஜி வந்தா 300 வருஷம் இருக்கலாம். அதன் பிறகு எதிரிமாகும், வாழ்க்கை சலிக்கும், போதுமுடா சாமி சொல்லும். எனக்கு தெரிஞ்சு ஒரு கூட்டம், கலைஞர், பேராசிரியர், நான் 3 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். அப்ப ஒருத்தர், ஐயா நீங்க 100 வருஷம் வாழன்னு சொல்லிட்டு போறாரு. அவர் போயிட்டாரு. பேராசிரியரும் கலைஞரும் பேசினா இருக்கும்போது பேசுறாங்க, என்ன பேராசிரியர் 100 வருஷம் வாழுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, இதுவரைக்கும் இருக்கிறதே சிரமம் நமக்கு தானே தெரியும். அதான் உண்மை. 300 ஆண்டுகள் மனிதன் வாழ நினைக்கலாம், வாழ்க்கை சலிக்கும். நான் எழுதியிருக்கேன், சுடுகாடு வரை நடந்து போ, சக்தி உள்ள போதே செத்துப்போ, ஜனகணமன எழுதியிருக்கேன். உன்னை யாரும் தூக்கிட்டு போக கூடாது. என்னைக்கு பாத்ரூமுக்கு ஒரு தோலை புடிச்சிட்டு போறோம், முடிஞ்சிருச்சு கதை. அது வரைக்கும் சுயமாக நீர் கழிக்க, சுயமாய் குளிக்க, எது வரைக்கும் தெரியுமா ஹெல்த் நல்லா இருக்கும்? டெஸ்ட் பண்ணி பாருங்க. படுக்கையில் நீங்கள் படுத்திருக்கும் போது உங்கள் இஷ்டத்துக்கு புரண்டு படுக்கிற காலம் வரைக்கும் சூழல் நல்லா இருக்கும். குளிக்கும் போது உங்கள் உறுப்பின் எல்லா பாகங்களையும் நீங்களே தேய்த்து குளிக்கிற வரைக்கும் உடல் நல்லா இருக்கும். இதான் சின்ன சோதனை, அவ்வளவுதான். இதை எழுதியிருந்த. ஆனா சீனிவாசன் என்ன புத்திசாலி பாருங்க, இசையமைச்ச புத்திசாலி பாருங்க. நான் கடைசியில் எழுதியிருந்தேன்ல, கட்டையில போற வரையில் சுதந்திரம் இல்ல, கருவழியா வந்த எதுவும் நிரந்தரம் இல்ல, இது பல்லவிக்கு கடைசியா வச்சிருந்தேன். புத்திசாலி அந்த 2 வரி எடுத்து மேல தூக்கி போட்டாரு. மேல தூக்கி அது உச்ச கொடுத்தார். ஒரு செய்தி சொல்றேன், பேச ஆசையா இருக்கு, நல்லா இருக்கீங்க நீங்க சபை, போதும் கொஞ்சம் முடிச்சுக்கிறேன். அதுல ஒரு சொன்னாரு, இது எவ்வளவு புத்திசாலித்தனம் வேணும்னு சொன்னார். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் கேட்டேன், கே.வி. மகாதேவன் தான் உங்களை விட சிறந்த இசையப்படாத நினைக்கிறேன், இப்படி சொல்லுவேன் அவர்கிட்ட. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுல என்ன சந்தேகம்? அவர் சொல்வதனாலே உயர்ந்தவர் ஆயிட்டார். அது கே.வி. மகாதேவன் இசையமைச்சர் பிடிச்ச பாட்டு எது யாரு கேட்டேன். அதுவா, பல பாட்டு இருக்கு, எனக்கு அவர் கம்போஸ் பண்ண விதத்துல பிடிச்ச விஷயம் ஒண்ணு இருக்கு, சொல்லட்டுமா? சொல்லுங்க. அதான் கேட்கிறேன். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும்னு பாட்டு. இது என்ன பெரிய விஷயமா? அது இல்லைங்க, கவிஞர் எழுதி கொடுத்துட்டாரு. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாடவன் எழுதுறாரு. உடனே இவர் என்ன, கடவுள் மனிதனாக பிளேனா இசையமைக்கல, கடவுளுங்கிற வார்த்தை தனியா வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டாரு. கடவுளை தனியா எடுத்துக்கிட்டாரு. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். ஏன்? கடவுள் உச்சியில் இருக்காரா, மனிதனாக பிறக்கணுமா? அடே அப்பா, எவ்வளவு நுட்பம்! ஒரு இசையமைப்பாளனுக்கு மொழியறிவு இருந்தால்தான் இசைக்கு அவன் நீதி செய்ய முடியும், தமிழுக்கு தர்மம் காக்க முடியும். அந்த இசை அறிவு இருக்கு. கட்டையில முதல்ல தூக்கி ஒரு சாமியார் பாடுற மாதிரி வச்சாரு, அதை உயரத்துல வச்சாரு, அது மாதிரி கீழே கொண்டு வந்தாரு. இந்த பாட்டு நீங்கள் பாடலை கேட்பதற்கு நீங்கள் பரபரப்பான வாழ்க்கையில் இருக்கிறோம் அல்ல வராம, நீங்க தயவு செய்து இலக்கியமோ சீமான மாதிரி ரசிக்கணும். இலக்கியமோ பாடலோ கலையோ
ஓவியமோ நுண்கலையோ எதுவோ நீங்கள் அந்த வேறு வரைக்கும் போய் ரசிச்சாதான் வாழ்க்கை முழுமையாகிறது. நம்மை பூரணம் செய்யத்தான் கலை பிறந்தது. மனிதன் குறைவுடையவன். இவன் ஒரு குறை பிறவி. இவனுக்கு எவ்வளவு தெரியும்? மிக கொஞ்சம் தெரியும். இந்த கொஞ்சம் தெரிந்த இவனுக்கு வெற்று பாத்திரமாக இருதயம் வெற்று அப்படி வெறுமையாக இருக்கிறது. அந்த வெற்று பாத்திரமாக இதயத்தை பூரணம் செய்ய வந்ததுதான் கலை, கவிதை, இசை, பாட்டு, ஓவியம். ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், பூவுக்கு வண்டு, வண்டுக்கு பூ, தண்ணீருக்கு மீன், மீனுக்கு தண்ணீர் எல்லாம். இந்த இசையை, மொழியை நிறைவு செய்கிற ஒரு பாணியை நீங்கள் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டால் அந்த கலைஞரையும் மதிப்பீர்கள், கலையையும் நீங்கள் மதிப்பீர்கள். அப்படி பண்ணிருக்காரு சீனிவாஸ். ரொம்ப பண்ணிருக்காரு. 5 பாட்டும் மொழி வெளியே கேட்பது மாதிரி பண்ணிருக்கார். எவன் ஒருவன் மொழி வெளியே கேட்பது மாதிரி இசைமிக்கிறானோ அவன் தமிழ் மக்களின் இதயத்தை சென்று அடைவான். இது எல்லா இசையமைப்பாளர்களும் முதல் 3 படத்துக்கு என்ன கேட்டுக்குவாங்க. 4வது படத்துல தொலைபேசி எண்ணை மறந்து விடுவார்கள். நான் அதை பத்தி கவலைப்படுறதில்லை, போயிட்டே இருக்கும். சீனிவாசுக்கு முதல் அம்சலேகா வந்தா முதல் பாட்டு நான் தான், மரகதமணி வந்தா முதல் பாட்டு நான் தான், இந்தி இசைப்படம் வந்தா முதல் பாட்டு நான் தான். எல்லாருக்கும் நாயகர்களுக்கு, பல நாயகர்களுக்கு சூர்யாவுக்கு முதல் பாட்டு நம்ம தான், விஷாலுக்கு முதல் பாட்டு நம்ம தான், எல்லாருக்கும் முதல் பாட்டு நம்ம தான் பாடணும். அஜித்துக்கு முதல் பாட்டு நம்ம தான் பாடணும். ஆனால் நான் அவங்க வராம போறான், அதை பத்தி கவலைப்படுறதில்லை. என்று கேட்டா என்னை எங்கே விரும்புகிறார்கள், எங்கே தள்ளி வைக்கிறார்கள் என்ற விஷயம் மட்டும் எனக்கு புரியவில்லை. ஆனால் அவளை ரசித்துக் கொண்டே இருக்கிறேன். இதான் உண்மை, இதான் உண்மை. அவங்க பாணி சரியா போயிட்டு இருக்கு. அது ஏன் திருப்பி வந்தாங்கன்னா வாங்க, வரலையா அப்படிதான். சீனிவாஸ், மொழி கேட்பது மாதிரி இசையமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எதிர்காலத்தில் நிறைய படங்கள் செய்வீர்கள். நான் இணையலாம், இணையாமலும் போகலாம். ஆனால் யார் எழுதினாலும் மொழி கேட்கிற மாதிரி இசையமையுங்கள். தமிழ்நாடு உங்களை கைவிடும். ரொம்ப மகிழ்ச்சி. நான் இந்த விழாக்களுக்கு வருவதெல்லாம் ரொம்ப சிரமம் தெரியுமா? ஒரு விழாவுக்கு வர்றதுங்கிறது மத்தியானம் 2 மணிக்கு மூளையில ஒரு அடிக்க ஒரு மணி, அப்ப இருந்து வேற வேலை ஓடாது. அதுக்கு பயணப்படுதல், அதுக்கு தயாரித்தல், நண்பர்களை விலக்குதல், எல்லாரையும் ஒதுக்கு செய்தல், அவருக்கு வண்டியில் உட்காருதல், அவரது வாகனங்களை விலக்குதல், வருதல், செல்தல், அவர் இங்க 30 நிமிஷம் காத்திருத்தல், பலருடைய பேச்சையும் செவிமடுத்தல், இப்படி நேரம். இதற்கு பிறகும் வருகிறேன் என்றால் இந்த மேடைகளை நான் நேசிக்கிறேன். காரணம், இவர்களை எல்லாம் சந்திப்பதற்கு எனக்கு இதை விட்டால் வேறு இடம் இல்லை. இங்கதான் நான் பாக்குறேன். சீமான பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. தானுசன் அடிக்கடி பாக்குற விழாக்கள்ல இந்த பெண்களை யாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய நடிகர்கள் யார் யாரு எல்லாம், இந்த முன்வரிசையில் இருப்பவர்கள் யார், எத்தனை பத்திரிகைகள் வந்திருந்தார்கள், என்ன வந்திருக்கு எல்லாம் தெரிஞ்சுக்க. ஓ, இவரெல்லாம் இதான் நிகழ்கால உலகம். The you should know the contemporary world. இந்த மேல்நாட்டு ஒரு பழமொழி, you should know the contemporary world. நிகழ்கால உலகத்தை தெளிந்திரு சொன்னாங்க இல்லையா? வைரமுத்து நோய் பாட்டு எழுதிட்டு இருக்காரு இளமையா அப்படின்னு. அதுக்கு வேற ஒண்ணும் இல்லை. வாழ்க்கையை நேசிக்கிறவன் இளமையாக இருப்பான். வாழ்க்கையை விட்டு வெளியேறுகிறவன் இளமையா இருக்க முடியாது. ஒவ்வொரு சனமும் தெரிகிறது நமக்கு. சூப்பர் சிங்கர்ல வர சிங்கர்ஸ் வரைக்கும் பார்த்து வச்சுக்கணும். இன்னைக்கு மலாலா தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்ல, மலாலாவிலிருந்து ஒபாமாவின் மகள் வரைக்கும் அவங்க யாரு, என்ன, எங்க போறாங்க, வர்றாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியிருக்கு. வாழ்க்கையில சின்னது பெரியது, புரட்சி, வறட்சி, பட்ஜெட் எல்லாமே எக்கனாமிக் டைம்ஸ் வரைக்கும் படிக்க வேண்டியிருக்குது. தினத்தந்தியிலிருந்து எக்கனாமிக் டைம்ஸ் வரைக்கும் படிச்சாதான் வாழ்க்கை என்னங்கிறது விலகிறது. ஆம் ஆத்மியில எப்ப பிரச்சனை வருது தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. அதான் தெரியணும். அவர் என்ன செய்ய போறார்? 24 மணி நேரத்தில் குடிநீர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது சாத்தியம். மின்சார கட்டணத்தில் பாதியாக குறைப்பேன்னு சொல்லியிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால். அது சாத்தியம். ஏன் தெரியுமா? விரயத்தை தவிர்த்தாலே கொடுக்க முடியும். இதுவரைக்கும் விரயமாகி போயிட்டு இருக்கு. அந்த விரயத்தை தவிர்த்தாலே கொடுக்க முடியும். ஒருவன் கொடுக்க முடிந்தால் இந்தியாவில் எல்லோரும் கொடுக்க முடியும். கொடுக்க முடியும். இதெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் பாட்டு எழுதி விவாதம் பண்ணி புண்ணியம் இல்லை. இது நல்ல தொடக்கம். கங்காரு படம் நிச்சயம் வெற்றி. இந்த படம் எனக்கு ஒன்று தோணும் சார், அது ஒரு
ஆங்கிலத்தில் இன்ட்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு தோணும். பாண்டிய நாடு ஓடுன்னு சொன்ன மேடையில வியாழக்கிழமைக்கு பிறகு வெள்ளிக்கிழமை என்பது எப்படி நிச்சயமோ அப்படி இந்த படம் வெற்றி பெறுவது நிச்சயம் மேடையில பேசுறேன். அந்த படம் வெற்றி பெற்று தோணும். இந்த படம் மரியாதையான வெற்றி பெறும் என்று நான் கருதுகிறேன். நன்றி அனைவருக்கும். இன்னொரு விழாவில் நிறைய கலைகளோடும் கலைஞர்களோடும் என்றும் உங்கள் 4Tamil Media. 4tamilmedia.com. தினமும் உலகை புதிதாய் காணலாம்.